ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் வீடியோ கிடையாது. நம்ம குழந்தைங்களோட முகம் வந்து நல்லா பளபளன்னு பொலிவோடு இருக்கிறதுக்காக ஒரு நேச்சுரலான குளியல் பொடி வீட்டிலையே ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த குளியல் பொடி பார்த்திங்கன்னா மெயினாக குழந்தைங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து 1 மாத குழந்தைங்கள்லேருந்து வந்து நீங்கள் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். முதல்ல இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குளியல் பொடி மெயினாக குழந்தைங்களுக்கானது அப்படிங்கிறதுனால இதில் வந்து நான் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. அதனால் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் இதை யூஸ் பண்ணுறப்ப குழந்தைங்களோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு வந்து 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது. அதனால் வந்து ஸ்கின் வந்து எப்போவுமே நல்லா பளபளன்னு நல்லா ஷைனிங்கோடு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காஞ்ச ரோஜா இதழ்கள் வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் வந்து நீங்கள் வாங்கும்போது அது காம்போடு இருக்கும். காம்பை எடுத்துகிட்டு இதழ்களை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டிலையே பண்ணுறதா இருந்தால் பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு அதை நிழலில் காய வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் ஆக்கும். இது வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் வந்து 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. அது மட்டும் இல்லை, இது வந்து நம்ம உடம்புல புது ஸ்கின்னோட வளர்ச்சியை வந்து பூஸ்ட் பண்ணுது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து வேண்டாத தழும்புகள் இருந்துச்சு அப்படின்னா மறைஞ்சிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். இது வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவும் வந்து உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற தேவையில்லாத ரோம வளர்ச்சியை வந்து தடுக்குது. ஆம்பளை பசங்களாக இருந்தால் நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலாங்கிழங்கு. இதுக்கு வந்து கிச்சிலி கிழங்கு அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுவும் வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்குது. இதுக்கு வந்து இன்னொரு பேர் ஒன்று உண்டு, ஒயிட் டர்மரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். மஞ்சள் மாதிரியே இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட சரும பாதுகாப்புக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு 7-8 பாதாம் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. அடுத்து முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ. இது வந்து எனக்கு ஆவாரம் பூவாக கிடைக்கல. அதனால் வந்து நான் வந்து ரெடிமேட் ஆவாரம் பூ பொடி வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் காய வச்ச ஆவாரம் பூ வந்து இதழ்கள் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னோட கலரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா முகத்தை வந்து பொலிவோடு வச்சுருக்கோம். இது வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த குளியல் பொடி நான் முக்கியமாக குழந்தைங்களுக்காக பண்ணுறதுனால நான் மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ண போகிறதில்ல. வீட்டிலையே மிக்சிலேயே நான் பவுட்ரு பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா நிழலில் வந்து காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா நிழலில் காய வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மிக்சிலேயே பவுட்ரு பண்ணதுனால கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். அதனால் இதை வந்து ஒரு ஜல்லடை மூலமாக நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா பவுடராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1க்கு 2 வாட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பிறந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிறந்து 1 மாதம் கழித்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. குழந்தைங்கள குளிக்க வைக்கிறப்ப இதிலேருந்து 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதோட பால் இல்லைன்னா தண்ணி கூட கலந்துட்டு நல்லா தேய்ச்சி குளிக்க வைங்க. உங்கள் குழந்தையோட கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பிறக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல குட்டி குட்டி பூச்சி முடியெலாம் இருக்கும். அது வந்து சீக்கிரமாக உதிர்ந்துடும். உங்கள் குழந்தையோட ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.